ரஃபேல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, தற்போது உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு என்ன? அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. ரஃபேல் விவகாரத்தில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு தீர்ப்பினை அவர்கள் பிறப்பித்திருந்தார்கள். அந்த தீர்ப்பின் மீது காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தவறாக சித்தரித்து வெளியிட்டு வருகிறார். மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினை முழுமையாக திரித்து வெளியே பொது வெளியில் மற்றும் மீடியாக்களிடம் தரும் பேட்டியில் சொல்லி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜகவினுடைய எம்பி மீனாட்சி லேகி அவர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் அடங்கிய அமர்வின் முன்பாக வந்த பொழுது, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மீது கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தினை அவர்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக ரஃபேல் விவகாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கூறி வரும் கருத்துக்களுக்கு அவர் நிச்சயமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தலைமை நீதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பானது எந்த ஒரு காலகட்டத்திலும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின் மீது எந்த ஒரு கருத்துக்களையும் வழங்குவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக வரும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் ராகுல் காந்தி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. அதாவது குறிப்பாக ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் பிரதமர் அவர்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்பட்டு விட்டு தவறான நடவடிக்கைகள் வெளிப்பட்டு விட்டது என்பது போன்ற ஒரு கருத்தை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருந்தார். அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பினை மேற்கோள் காட்டி அவர் பேசியுள்ளது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகத்தான் பாஜகவினுடைய எம்பி மீனாட்சி லேகி அவர்களுடைய அந்த மனுவினுடைய கருத்தாகும். அந்த மனுவின் மீதான விசாரணையில் தான் தற்பொழுது ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது எவ்வாறு அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் கருத்துக்களை முன்வைக்கலாம் என்ற என்பதற்கான ஒரு விளக்கத்தை ராகுல் காந்தி அவர்கள் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு.